நாங்க எல்லாரும் வருவோம். அத்தை, நிக்கத்துக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நீங்க அங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ நடுவுல பேசாத. இவங்க பண்றது எப்படி இருக்குன்னா, காயத்தையும் அவங்களே ஏற்படுத்தி விட்டுட்டு மருந்து போட்டு விடுற மாதிரி இருக்கு. நஜ்மா, என்ன மன்னிச்சிருமா. எங்களால வர முடியாது, சரியா? நாங்க எல்லாரும் வருவோம் நஜ்மா. நிக்கத், அம்மா ப்ளீஸ், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. அப்பாதான் சொன்னாரே, ரொம்ப தூர பயணத்தை தொடங்கும் போது அதை சேர்ந்து தொடங்கி வைக்கணும்னு. அந்த பயணத்தை தொடங்கி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிஜ்மா. நிக்கத், இந்த வளையல் இருக்குல்ல, இது நம்மளோட பரம்பரை வளையல். இத பாட்டி தான் பெரிய பேத்திக்காக வச்சிருந்தாங்க. இந்த குடும்பத்தோட பெரிய பொண்ணு நீதான் நஜ்மா. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நிக்கத். நான் இங்க வரதுக்கு முன்னாடி நான் செய்யறது சரியா தப்பான்னு எதுவும் தெரியாம இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இங்க வந்ததுல தப்பே கிடையாது. நான் கிளம்புறேன். குதாஃபிஸ். 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 மாஷா அல்லாஹ், அசார் அகமத் கானோட தங்கச்சி இந்த வீட்லயா? நான் உன்னை கனவு காணலையே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் இங்க எல்லாரையும் நிக்காக்கு கூப்பிடுறதுக்காக வந்தேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணம்மா. நான் என்னோட 2 பசங்களுக்கும் 2 வீட்ல இருந்து சம்பந்தம் பேசி முடிச்ச உடனே 2 வீட்டுக்காரங்களுக்கும் உறவு பலமாயிடுச்சு, அப்படித்தானே? ஆமா. நான் இப்ப கிளம்புறேன். குதாஃபிஸ். குதாஃபிஸ். பார்த்து போமா. நீங்க எல்லாரும் அசார் அகமத் கானோட தங்கச்சி நிக்காவுக்கு போறீங்களா? நீங்க ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? நீங்க கூட உங்க பையனோட நிக்காவுக்கு எங்களை கூப்பிட தானே வந்திருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு கார்டு கொடுக்க தான் வந்தேன். அது என்னன்னா, ஒரே டைம்ல 2 வேலையும் முடிச்சிடலான்னு நினைச்சேன். உங்களுக்கு கார்டையும் கொடுத்துட்டு பராடையும் உங்களுக்கு காட்டலான்னு வந்தேன்.
ஃபரான் எங்க ஃபரான்? இதோ வந்துட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்லாம். அட வந்து உட்கார இம்ரான். இல்ல நான் கொஞ்சம் அவசரமா போகணும். இத அம்மா தான் கொடுத்தாங்க. இத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இதை விட பெருசா 5 வாங்க சொன்னாங்க. இத நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணுமா? நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க இதை எங்க வாங்குனீங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்க போதும். நான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதுக்கு கஷ்டப்படணும்? நானே பாத்துக்கிறேன். நீ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடு, இதை விட பெரிய சைஸ்ல 5 செட்டு வளையல் வாங்கிடுறேன்னு. சரியா? சரிங்க. அப்படின்னா நான் இப்போ போயிட்டு வரட்டுமா? என்ன ஏதாவது அர்ஜென்ட் இருக்கா? நஜ்மா எப்போ வருவா? இம்ரான் மியான் இன்னும் ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நஜ்மா எப்பவுமே உன் கூட தான் இருக்க போறா. அப்புறம் அவளை பார்க்க நாங்க தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு நாள் உன்னால வெயிட் பண்ண முடியாதா என்ன? சரிங்க. நான் கிளம்புறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். ஹுதாஃபிஸ். நீங்க என்ன பண்ற? யா அல்லாஹ், நீங்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நானே கால் வலிக்கு இங்க வரைக்கும் நடந்து வந்திருக்கேன். என்கிட்ட போய் கோவத்தை காட்டுறீங்களே எப்படி? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஓகே, நான் உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுக்கறேன். உங்ககிட்ட இப்போ ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள என் பணத்தை கொடுத்துருங்க. இல்லைன்னா என்ன நடக்குங்கிற விவரம் உங்களுக்கே நல்லா தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம். கதவுல பூவெல்லாம் வைக்க சொன்னே, வச்சுட்டீங்களா? இப்ப வச்சிடறோமா? சரி, சீக்கிரம் பண்ணுங்க. ஓ, இது முடிஞ்சது. இதுவும் முடிஞ்சது. என்ன பண்றீங்கம்மா? ஒண்ணும் இல்ல, செய்ய வேண்டியதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கு. இன்னும் சின்ன சின்ன வேலை தான் இருக்கு. அதுவும் காலையில முடிஞ்சிரும். காட்டுங்க. இன்னொரு தடவை செக் பண்ணிக்கங்க. இல்லனா காலையில அவசரமா செய்ய வேண்டியதா இருக்கும். நான் வேணும்னா ஒரு தடவை கிளியரா செக் பண்ணி பார்த்துடுறேன். கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நாளைக்கு நடக்க போகுது. ஏன் தலையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? நல்லதுதான் நடக்கும்னு. சரி, பாத்துக்கிட்டே இரு. நாளைக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் சொல்ல விரும்புறேன். நான் சொல்றது எல்லாம் நீங்க நல்லா கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க நிக்காவுக்கு தயாரா இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் நிக்காத். அம்மாவும் இம்ரானும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்காம சொல்லிட்டாங்க.
சீரியஸ்லி எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க என்ன நிக்கா பண்ணிக்க தயாரா இருக்கீங்களா? அதுக்கு நான் தயாரா இல்லனா இங்க வந்திருக்கவே மாட்டேன். இப்போ நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? என்ன பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன நீங்க நிக்கா பண்ணிக்க தயாரா இருப்பீங்களா? என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். உங்களை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நஜ்மா, நீ போறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும். அண்ணா, நான் சொல்லிட்டு போயிருந்தா நீங்க என்ன அங்க போக விட்டுருக்க மாட்டீங்க. நஜ்மா, அப்ப நீ சின்ன பொண்ணு, அதனாலதான் எல்லா விஷயத்தையும் மறந்துட்ட. அவங்களாலதான் அம்மா இப்ப வரைக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம அம்மாவுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் தவிர வேற எதுவுமே அவங்க கொடுக்கல. இப்ப நீ அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்க. அம்மா அழுததுனால தான் நான் போய் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டேன்னா. அம்மா இப்பவும் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க. நான் இன்னைக்கு அம்மா அழுதத பார்த்தேன்னா, அப்பாவோட போட்டோவை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்க பொண்ணோட நிக்காவுக்கு வந்தே ஆகணும். அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நானா போய் அண்ணா, இப்பவும் நான் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் போய் வர வேண்டான்னு சொல்லிடுறேன். நான் அப்பா கிட்ட போய் அவர் பொண்ணோட நிக்காவுக்கு வர வேண்டான்னு சொல்லிடுறேன். நீ ஒரு தப்பும் பண்ணல. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை. ஓகே. சலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட். வாலைக்கும் அஸ்லாம் ஃப்ரெண்ட். தேங்க் யூ so much நீங்க வந்ததுக்கு. நீ சொன்ன விஷயம் அப்படிப்பட்டதாச்சே, எப்படி வராம இருக்க முடியும்? ஐ நோ, நான் உங்களை வெரி ஷார்ட் டைம்ல கூப்பிட்டிருக்கேன். ஆனா நான் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஓடினாலும் ஓடி போயிடுவீங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி ஃப்ரெண்ட், நான் மிஸ்டர் கானோட எல்லா விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சில விஷயங்களை பண்ணியும் முடிச்சிட்டேன். இது அவரோட 5th விஷ். அப்புறம் இந்த விஷயம் உங்களோட உதவி இல்லாம என்னால பண்ணவே முடியாது. யா அல்லாஹ், இவ்ளோ நிறைய கிஃப்ட்ஸா? பாரு, அவரோட 5th விஷய ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நன்றியை நான் தான் உனக்கு சொல்லணும் ஃப்ரெண்ட். இல்ல ஃப்ரெண்ட் இல்ல, இனிமே நான் உன்னை என்னோட மருமகள்னு தான் கூப்பிட போறேன். Thank you so much, friend. Thank you so much.
இதெல்லாம் அவரோட லைஃப்ல எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது. இத பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரு. அவரோட 5th விஷய ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நன்றியை நான் தான் உனக்கு சொல்லணும் ஃப்ரெண்ட். இல்ல ஃப்ரெண்ட் இல்ல, இனிமே நான் உன்னை என்னோட மருமகள்னு தான் கூப்பிட போறேன். அக்கா, நீங்க இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஃபரான் மியான் எப்படி இருக்காரு? ரொமான்டிக், கியூட். அக்கா, ஃபரான் மியான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிகத், நீ அவரை ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு இன்னும் டைம் தேவைப்படலாம். இல்லண்ணா, அவரு பார்க்க நல்லவரா தான் தெரியுறாரு. கேக். அண்ணா, எங்க போறீங்க? அது வந்து ஒரு சின்ன வேலை, இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. 2 நிமிஷம் வந்துடுறேன். ஹுமேராக்கா, உங்களுக்கு ஏதாவது வேலை ஞாபகம் வந்துருச்சா? நிஷத், வாய் மூடு. சும்மா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க. அது வந்து நான் என்னோட ரூமுக்கு போய் சுத்தம் பண்றேன். அப்படியா? அட, ஓகே ஓகே, போங்க. ஹுமேரா, கேக். இது எப்படி நடந்துச்சு? போன ஹுமேரா போனதா உள்ள வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். தோ இங்க பாரு, ஜன்னலை வேற திறந்து வச்சிருக்கியே. நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி இது நல்ல சகுனமே இல்ல. ஹுமேரா, அந்த மாதிரி நான் ஒண்ணுமே இல்லம்மா. இது என்னோட இமேஜினேஷன் தானா, இல்ல நிஜமாவே இம்ரானும் தன்வீரும் தானா? இது வெறும் கேக் தானே, இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு மூட் அவுட் ஆகுற? நீ வேணும்னா இன்னொரு கேக் பண்ணித்தாயே. ஆனா இந்த நாள் திரும்ப கொண்டு வர முடியாதுல்ல. நான் இந்த நாளுக்காகத்தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே ஒரு கனவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கேள்வியை கேட்ட உடனே நீங்க சரின்னு சொல்லிடுவீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு மிஸ்டர் கான். இந்த ஒரு விளையாட்டு பொருளை மட்டும்தான் நான் காப்பாத்திருக்கேன்.
மத்தது எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு.